ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50ல் 15 மினிட் சார்ட் பேஸை பண்ணி கீ லெவல் அண்டு டெக்னிக்கல் லெவல்ஸை அண்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம நேற்று மார்க்கெட்டை பார்த்தா ஒரு ரேஞ்ச் மோட் மார்க்கெட்லேயே சுற்றிட்டு இருந்துச்சு. அதாவது 23,985லேருந்து 24,050 வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் ப்ரௌண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று எக்ஸ்பைரி டேனால மோஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ப்ரௌண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நேற்று உள்ள டெக்னிக்கல் அனலைஸை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இன்றைக்கி டெக்னிக்கல் அனலைஸ்க்கு போகலாம். கரண்ட்டாக நிஃப்டி வந்து 23,983 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. சார்ட்டை அப்சர்வ் பண்ணால் மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் பிளேஸில் இருக்குது. டெக்னிக்கலாக இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன கீ ஏரியா ஆகியிருக்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம். நேற்று சொன்ன மாரி இங்கே ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. அதை டேப் பண்ணி நேற்றியே மார்க்கெட் கொஞ்சம் நல்லா ஃபாலோ ஆகிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் நம்மளுக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக்கை வந்து பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகுது 15 மினிட் டைம் ஃப்ரேமில். அப்படின்னா அடுத்த ரேலி வந்து 24,160க்கும் 24,200க்கும் இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக்கும் ஒரு அன்ஃபில்டு கேப்பும் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம மார்க்கெட்டு நேராக மூவ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்ததுக்கு நம்மளுக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,160. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரேலி இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம டவுன் சைடாக பார்க்கலாம். டவுன் சைடாக பார்க்குறப்ப நேற்று சொன்ன மாரி நம்மளுக்கு இங்கே 23,940லேருந்து 23,960 வரைக்கும் ஒரு இமிடியேட் சப்போர்ட் ஜோன் இருக்குது. நேற்றையே அந்த சப்போர்ட் ஜோன், அதாவது நேற்று நம்ம இங்கே எஃப்இஜி ட்ராப் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதை டேப் பண்ணதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளே நம்மளுக்கு இம்மிடியேட்டாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாரி நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ண இந்த பிபிஆரும் அண்ட் கேப்பும் மேஜர் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்ஸ்டியூஷனில் இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப பொட்டன்ஷியல் பவுன்ஸ் பேக் இந்த இடத்துல இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புல்லிஷ் அவுட்லுக்ஸ் படி 24,050க்கு மேலே 15 மினிட் டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா அடுத்த ரெசிடென்ஸ் நம்மளுக்கு வந்து 24,160 தான். ஸோ இங்கே ஒரு நல்ல ரேலி இருக்குது. சப்போஸ் நம்ம அப்படி பேரிஷ் லுக்கில் பார்த்தோன்னா 23,940 பிரேக் பண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக நம்மளுக்கு 23,880 இருக்கும் மேஜர் சப்போர்ட்டாக. ஸோ இந்த லெவலில் உங்களை சார்ட்டை ஸ்டடி பண்ணுங்கள், புரிஞ்சுங்க. அப்புறமா உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் அண்ட் ஓன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இது டிப்ஸோ அல்ல அட்வைஸோ கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க்கு உங்களோட ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.